Please subscribe Sadhguru Sai Creations. சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் நமக்கு நிறைய மூலிகைகளை நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, தேடி தேடி எடுத்து சாப்பிடுவோம். அதில் முக்கியமாக இந்த சிறுநீரகங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும்பொழுது அது சரி செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா, மேடம் நான் இந்த மாதிரி பொடியை பயன்படுத்தினேன், கஷாயம் பயன்படுத்தினேன், கரெக்டு. அது சரியான முறையில் எப்படி பயன்படுத்தலாம், இதனால் என்னென்ன பலன்கள், எந்த அளவு நம்ம கரெக்டாக எடுக்கணுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஹை பிளட் ப்ரெஷரை நம்ம உடல்லேருந்து குறைச்சி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது தான். இந்த ரத்தத்தில் இந்த யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட்லாம் அதிகமாகுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, தினமும் காலை மாலை 2 வேளையும் நம்ம டீ மாதிரி குடிக்கலாம். இல்லை நமக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குது, நான் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லை சிறுநீரக பாதிப்பு எனக்கு இருக்குன்னா இதை சரி செய்கிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு 6 to 7 கிராம் இந்த பொடியை எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் வரணும். அதாவது ஒரு 90 to 100 ml வந்ததுக்கப்புறம் வடிகட்டி இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கணும். இப்போ இந்த கஷாயத்தை நம்ம தொடர்ந்து 2 வேளை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா, இந்த நான் சொன்ன இந்த மூலிகைகளும் சேர்த்து குடிக்கும்போது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் நமக்கு நிறைய மூலிகைகளை நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, தேடி தேடி எடுத்து சாப்பிடுவோம். அதில் முக்கியமாக இந்த சிறுநீரகங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும்பொழுது அது சரி செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா பூனை மீசை அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மூக்கிரட்டை, பூனை மீசை, நெரிஞ்சல் இது எல்லாமே பயன்படுத்தக்கூடியது தான். இந்த பூனை மீசையை சரியான முறையில் எப்படி பயன்படுத்துறது, நிறைய பேர் இது தெரியாமல் இருக்கீங்க. மேடம் நான் இந்த மாதிரி பொடியை பயன்படுத்தினேன், கஷாயம் பயன்படுத்தினேன், கரெக்டு. அது சரியான முறையில் எப்படி பயன்படுத்தலாம், இதனால் என்னென்ன பலன்கள், எந்த அளவு நம்ம கரெக்டாக எடுக்கணுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த பூனை மீசையில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஹை பிளட் ப்ரெஷரை நம்ம உடல்லேருந்து குறைச்சி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது தான். இந்த மலர்கள் நல்ல வெண்மை நிறத்தில் பார்க்குறதுக்கு பூனை மீசை இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு இந்த பெயர் இருக்குது. இதை பொதுவாக இது ஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா தேயிலை அப்படின்னு இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது. அந்த அளவுக்கு டீ மாதிரி இதை குடிப்பாங்க. ஸோ இது டோட்டலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட் இந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறணும் அப்படின்னாலும் இந்த பூனை மீசையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ரத்தத்தில் இந்த யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட்லாம் அதிகமாகுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் நமக்கு சரியாக இல்லை, சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, கிட்னியோட சைஸ் குறைஞ்சி ஷ்ரிங்காக இருக்குது, இந்த மாதிரி காரணங்களாலேயோ இல்லை கிட்னியில் சிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதோ இந்த மாதிரி காரணங்களாலேயோ நமக்கு என்ன ஆகுதுன்னா சிறுநீரக பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது. ஸோ சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படும்போது இந்த பூனை மீசை நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ஹெர்பாக இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூனை மீசை இலைகள் நமக்கு பச்சையாக கிடைச்சாலும் சரி, இல்லை உலர்ந்த இலைகள் பொடியாக கிடைச்சாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பச்சை இலைகளை நம்ம பயன்படுத்தும் போது, இதை சாறு எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது, தினமும் ஒரு 30 ml அளவுக்கு இந்த பூனை மீசையோட இலைகளை சாறு எடுத்து ஒரு 30 ml அளவுக்கு பயன்படுத்தும் போது நம்ம உடலில் பல பிரச்சனைகள் குணமாகுதுன்னு சொல்ல. முக்கியமாக சிறுநீரக பிரச்சனைகள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை மற்றும் யூட்ரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது சரி செய்யறதுக்கும் நமக்கு பூனை மீசை பயன்படுது. ஸோ தொடர்ந்து இந்த பூனை மீசையை நம்ம சாராக எடுத்து குடிக்கும்போது, இலைகளை சாராக எடுத்து குடிக்கும்போது நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நம்ம உடலில் தெரிய ஆரம்பிக்கும். சரி, இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பூனை மீசை பொடியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த பூனை மீசை பொடியை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து 5 கிராம் அளவுக்கு எடுத்து இதை நல்லா தண்ணீரில், வெந்நீரில் போட்டு நல்லா கலந்துடணும்.
கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு பின் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். எதற்காக இதை சாப்பிடலாம் அப்படின்னா, சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு, யூரின் ஃப்ளோ நல்லா இருக்கணும், இல்லை புரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பூனை மீசை பயன்படுது. இந்த பூனை மீசையை இதனோட சில மூலிகைகள் குரு மருந்துகள் சேர்த்து நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். பேசிக்காக நம்ம வீடுகளில் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பூனை மீசையோட வேறு என்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூனை மீசை இலைகள் இருக்கு இல்லையா, இது நல்லா பொடி செய்து ஒரு 100 இல்லைன்னா 200 கிராம் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா மற்ற மூலிகைகள் எல்லாமே 50 கிராம் இதனோட கலந்து நம்ம எடுக்கலாம். என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர்முள்ளி விதைகள் 50 கிராம் எடுக்கணும். நெரிஞ்சில், அதில் யானை நெரிஞ்சிலாக இருந்தால் ஒரு 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம் எடுக்கணும். இதனோட சீரகம் 50 கிராம். இந்த மூலிகைகள் எல்லாமே இந்த பூனை மீசை பொடியோட இதையும் பொடியாக சேர்ந்து நம்ம கலந்து எடுத்து வச்சிட்டோம்னா தினமும் காலை மாலை 2 வேளையும் நம்ம டீ மாதிரி குடிக்கலாம். இல்லை நமக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குது, நான் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லை சிறுநீரக பாதிப்பு எனக்கு இருக்குன்னா இதை சரி செய்கிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு 6 to 7 கிராம் இந்த பொடியை எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் வரணும். அதாவது ஒரு 90 to 100 ml வந்ததுக்கப்புறம் வடிகட்டி இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கணும். இப்போ இந்த கஷாயத்தை நம்ம தொடர்ந்து 2 வேளை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நான் சொன்ன இந்த மூலிகைகளும் சேர்த்து குடிக்கும்பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட் லெவல், இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம். யூரிக் ஆசிட் லெவலும் இதில் குறைய ஆரம்பிக்கும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நீர்க்கடுப்பு இருக்குது, ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வீக்கம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைப்பதற்கும் பூனை மீசை நமக்கு பயன்படுது. ஸோ பிளட் சுகர் லெவல் அதிகமாகிட்டே போகுதுங்க, எனக்கு குறையவே இல்லை, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பூனை மீசையை நம்ம பயன்படுத்தலாம். பூனை மீசையை நான் சொன்ன மாதிரி வெறும் பொடியை மட்டுமே வெந்நீரில் கலந்து கஷாயமாக நம்ம குடித்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம உடலில் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா டைஜஷன் சரியாக ஆகாமல் இருக்குது, வயிறு உப்பசமாக இருக்குது, கால்களில் நீர் கோத்து இருக்குது. இந்த கண்டிஷன் ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், கொழுப்புகள், அதிகமாக நீர் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றுவதற்கு நமக்கு பூனை மீசை பயன்படுது. ஸோ இதை நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றவும், நம்ம கால்களில் இருக்கக்கூடிய வீக்கம் குறையவும், நீர் வெளியேற்றுவதற்கும் நமக்கு பூனை மீசை பயன்படுது. இது ஒரு சிறந்த மூலிகை. நிறைய பேருக்கு முகம் வீங்கியே இருக்கும். இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முகம் வீங்கியே இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தலாம். பூனை மீசை பயன்படுத்தும் போது இதனோட சேர்ந்து உணவு முறைகளில் பார்லி கஞ்சி, ஒரு நாளைக்கு 2 வேளை பார்லி கஞ்சி குடிக்கணும். அதோட வெள்ளை பூசணிக்காயும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். வெள்ளை பூசணிக்காய், சுரைக்காய், இது எல்லாமே உணவாக நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட் லெவல் குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலோ இல்லை சுகர் கண்ட்ரோல் ஆகணுன்னாலும் பூனை மீசையை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க. ஸோ இந்த பதிவில் ஒரு அற்புதமான மூலிகை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய மூலிகை தான், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.